எனது அருமை மாணவ மாணவிகளே, ஆங்கிலம் அழகாக பேசுவதனால் என்னென்ன நன்மைகள் ஒருவருக்கு கிடைக்கின்றன, இது பற்றி நாங்கள் ஆராய்வு செய்து 4 ஆங்கில ஆசிரியர்கள் செய்த ஆராய்ச்சியின் விளைவாக இந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டு உள்ளோம். 16 நன்மைகள் ஆங்கிலம் பேசுவதனால் கிடைக்கும் என்பதை நாங்கள் பட்டியலிட்டுள்ளோம். 1. சமூகத்தில் மதிப்பு. சொசைட்டியில் நம்மளை பார்க்குறவங்க, இந்த ஆள் டஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷ் பேசுகிறாரு அப்படின்னு ஒரு ஆளை மதிக்கிறாங்க. இந்தியாவில், தமிழ்நாட்டில் குறிப்பாக இது ஆங்கிலம் பேசுனா தான் அவர் படித்தவர். ஆங்கிலம் பேச வைக்கப்பட்டார்னா அவர் படிக்கவே இல்லை. ஆனால் ஆங்கிலம் படிக்கிறது அவ்வளோ சிரமமான வேலை இல்லை. சித்த தமிழில் சொல்லணுன்னா அது ஒரு சப்ப மேட்டர். எனவே எல்லாரும் ஆங்கிலத்தில் பேச முடியும். ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகலாம். நான் பல நாடுகள் சுற்றி இருக்கிறேன். நம்ம மக்கள் நிறைய பேர் அங்கே இருக்கிறார்கள். கல்ஃப் கண்ட்ரீஸ், அமெரிக்கா, யூரோப் எல்லா இடங்களிலும் ஆங்கிலம்தான் அவர்களுக்கு நல்ல வழியையும் வருமானத்தையும் கொடுக்கிறது. நிறைய வெற்றி பெற்ற பிஸ்னஸ்மேன்கள் அனைவர்கிட்டையும் நான் கேட்க கேள்வி, எதனால் நீங்கள் இப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்தீர்கள் என்று கேட்டால் ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு கடைசியில் அவர் சொல்வது, என்னுடைய ஆங்கிலத்தில் என்னுடைய தனித்தன்மை, இதுதான் முக்கியம். 3வது, நீங்கள் ஆங்கிலம் நன்கு படித்தால் வேலை வாய்ப்பில் உயர வாய்ப்பு உண்டு. 50 பேர் இருப்பாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில். ஒரு ஆள் டஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷ் பேசினா அவருக்கு மதிப்பே தனி. இந்த காலத்தில் பெண்கள் கூட நல்ல இங்கிலீஷ் பேசுகிற மாப்பிள்ளையாக வேணும்னு சொல்லி தான் பார்க்குறாங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். நல்ல ஆங்கிலம் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குது. அதனால் உங்களுக்கு கை நிறைய காசும் கிடைக்குது. ஆங்கிலம் தெரிஞ்சால் பல நாடுகளோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்டர்நெட் மூலமாக பேசலாம், வெளிநாடுகளோடு பேசலாம், தொழில் விஷயமாக பேசலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமாக பேசலாம். எல்லா இடத்துக்கும் ஆங்கிலம் நமக்கு வழிகாட்டுகிறது. இன்டர்நெட் யூசேஜ் உங்களுக்கு எளிதாகிடும். ஆங்கிலம் தெரிந்தால் இன்டர்நெட் மூலமாக எல்லா இடத்திலும் நீங்கள் சாதிக்கலாம். யார் கூடயும் பேசலாம், யார் கூடயும் பேரம் பேசலாம், நெகோசியேஷன். பல படிப்புகள் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் இங்கிலீஷ் தான் பேசிக். தாய்மொழியை நம்ம மதிக்கிறோம், ரொம்ப மதிக்கிறோம். தாய்மொழி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆங்கிலத்தோடு தாய்மொழியும் சேர்த்து கற்றால் நமது தாய்மொழியை ஆங்கிலத்தின் மூலமாக உலகெங்கும் தெரிகிறது. நான் அமெரிக்காவில் இருந்தபொழுது பெரிய பெரிய தமிழ்நாட்டு மக்கள் பூரா ஆங்கிலத்தில் வளர்ந்து கட்டுறாங்க. சந்தோஷமாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு மக்களாக இவ்வளோ வரைக்கும் இருக்கிறாங்க என்று பார்க்க முடிகிறது. ஸோ ஆங்கிலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பல மாதிரி படிப்புகளை நீங்கள் படிக்கலாம். படிக்கிறதுக்கு எல்லா வசதிகளும் ஆங்கிலம் தெரிஞ்சால் உங்களால் செய்ய முடியும். ஆங்கிலமும் கொஞ்சம் இன்டர்நெட்டும் தெரிஞ்சால் உங்களால் சாதிக்க முடியாத காரியமே கிடையாது. அதற்காக ஆங்கிலத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இங்கிலீஷில் நல்லா எழுதலாம். ஆங்கிலத்தில் எழுதுவது ரொம்ப ரொம்ப ஈஸி. 2வது, ஆங்கிலம் ஓரளவு தெரிஞ்சால் போதும், மற்ற எல்லாவற்றையும் ஈஸியாக நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நல்ல ஆங்கிலம் பேசும்போது நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலேயே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பெரிய பெரிய பதவிகள் அடையலாம். வேலைகளில் உங்களுக்கு ப்ரொமோஷன் ஈஸியாக கிடைக்கும். ஆங்கிலம் பேசாமல் இருக்கிறவங்க அங்கே இருந்த இடத்துலே இருப்பாங்க ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும். நமக்கு அது தேவையில்லை. நம்ம படித்து சாதனை புரிய பிறந்த ஆட்கள் நம்ம மக்கள். கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ் ஆகிடும். உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாக வளர்ந்துடும். நல்ல இங்கிலீஷ் பேசும்போது பாருங்கள், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க டிஸ்ஸு புஷ்ஷுன்னு இங்கிலீஷ் பேசினா நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பெரிய படித்தவராக இருப்பார் போல்,
தோன்றில் புகழோடு தோன்றலாம். ஒரு உலகத்தில் ஒரு தடவை தான் நம்ம வாழ போகிறோம். அந்த ஒரு வாழ்க்கையை நல்ல மாதிரி வெற்றிகரமாக வாழணும். நம்ம வெற்றிகரமாக வாழ்ந்தால் தான் நம்மளை சுற்றி இருக்கிற தங்களுடைய மனைவி, மக்கள், பெற்றோர், உற்றோர் அனைவரும் பலன் அடைவார்கள். உங்களுடைய யுனிக்னஸ் வரும், தனித்தன்மை வெளிப்படும். நீங்கள் ஒரு விபரமான ஆளுன்றதை அழகாக சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு நல்ல எண்ணங்கள்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்குது. ஆனால் எடுத்து சொல்ல பயப்படுவாங்க. நம்ம தப்பாக சொல்லிட்டா என்ன அப்படி என்று. உங்களுக்கு நான் மாணவிகளுக்கு சொல்கிறேன், கல்யாணம் உங்களுக்கு பேச வர்றாங்கன்னு வச்சுருங்களேன். வச்சவங்க படிச்சிருக்காங்களா, ஆமாம், இங்கிலீஷ்லாம் பேசுவாங்களான்னு கேட்குறாங்க. இது ஆணுக்கும் கேட்குறாங்க, பெண்ணையும் கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும், உங்களுடைய மன வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆங்கிலம் அழகாக பேசும்போது மக்களால் மதிக்கப்படுகிறீர்கள். இதற்காக நாங்கள் 4 கல்வியாளர்கள் சேர்ந்து ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளோம். இதனுடைய உண்மையான ஒரிஜினல் பெயர் ஸ்பீக் இங்கிலீஷ் வித்தவுட் கிராமர். நான் திருப்பியும் சொல்கிறேன், ஸ்பீக் இங்கிலீஷ் வித்தவுட் கிராமர். என்ன, இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு கிராமரே தேவையில்லை அப்படி என்று. இதை ஒரு யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலர் பார்த்து இந்த புத்தகத்தை ஒரு நாள் பூரா வைத்திருந்தார். மறுநாள் அவரே கூப்பிட்டு என்னிடம் சொன்னார், நீ கிராமர்லாம் சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னா நம்ம மக்கள் கிராமர்னாலே மயங்கி விழுந்துருவாங்க. ஸோ அதனால் ஸ்பீக் ஈஸி இங்கிலீஷ் என்று சொன்னாங்க. நாங்கள் அப்படியே அதை மாற்றிட்டோம். அது பிறகு இந்த புத்தகத்துக்கு சரியான வரவேற்பு உண்டு. டெல்லியில் காமன்வெல்த் கேம் நடக்கும்போது போலீஸுடைய ட்ரைனிங் மெட்டீரியலாக இந்த புத்தகம் இருந்தது. அந்த புத்தகத்தில் தமிழ் இருக்காது, வெறும் ஆங்கிலம் மட்டுமே இருக்கும். ஸோ இங்கிலீஷ் பேசுகிறது ஒரு சாதாரண மேட்டர். இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் எங்களை நீங்கள் ஆன்லைனில் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய இமெயில் அட்ரஸ் youarewinner@gmail.com. youarewinner2026@gmail.com. நான் திருப்பியும் சொல்லிடுறேன், அந்த வார்த்தையை சேர்த்து எழுதணும். youarewinner2026@gmail.com. டெலிஃபோன் நம்பருக்கு 9440893331. நான் திருப்பியும் சொல்கிறேன், 9440893331. கல்வி சம்பந்தமான எல்லா கேள்விகளும் எங்கள்கிட்ட கேட்கலாம். நாங்கள் செய்கிறதுக்கு இதாக இருக்கிறோம். எங்களுடைய அறிவுரை கேட்பதற்கு நீங்கள் பைசா எதுவும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். ஸோ இது போன்ற விஷயங்களை மற்றவர்களும் பகிர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.